நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். சுகாதார விதிமுறைகளை மீறிய 213 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. விவசாயத்தின் மீது இளைஞர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. கம்பஹா கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காணொளி வெளியானது. வடக்கு கிழக்கில் தொடர்கிறது சீரற்ற காலநிலை. நெதர்லாந்தில் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தியவர்களில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பக்க விளைவுகள். இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். விவசாயத்தின் மீது இளைஞர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிராமத்துடன் உரையாடல் என்ற நிகழ்ச்சியின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் நடைபெறும் கிராமத்துடன் உரையாடல் திட்டத்தின் 6வது கட்டம் இன்று மெத்திகிரி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பிசோபுர கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன் பிசோபுர மகாபலி ஆரம்ப பாடசாலையில் கட்டிடம் ஒன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் திறந்து வைக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டார். பிசோபுர மற்றும் அதை அண்மித்த கிராமங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே இதன் நோக்கமாகும். අලුතින් පදිංචි කරාම මං හිතන්නේ තියෙන ප්‍රශ්න අනෙකුත් ප්‍රශ්න වලට වඩා වෙනස්. තමුන්නාන්සලාගේ ඒ ප්‍රශ්න ඍජුවම ඉදිරිපත් කළා ඒවාට පිළියම් යොදන්නට තමයි මේ වැඩසටහන යොදාගෙන තිබෙන්නේ. அந்த வகையில் கிராம மக்களின் பிரச்சனைகளையும் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். මේ වෙන විට අපේ අලිවට ගැමුණුපුර සිට දහම්වැව හරහා අක්බාපුර දක්වා ඉදි කරලා තිබෙනවා. හිතුවක්කාර ලෙස පහුගිය කාලේ හිටපු නිලධාරියෙක් ඒ අලිවට සම්පූර්ණ ඉවත් කළා යාය මැද දෙකට කරලා. ඉතින් ඒක හින්දා අපිට ගොවි සංවිධානයක් පිටව ගන්න බෑ මේ මහවැලි අධිකාරිය හරහා. දෙන්නේ ජනාධිපතිතුමා මේ ඔක්කොම දන්නවා ඇතිනේ මේ ප්‍රශ්න පිළිබඳව. එතුමාගේ අදහස් ගන්න. මම ඔබට උදාහරණයක් විදිහට කිව්වොත් මගේ පියාත් ඔබ වගේම මේ පොළොන්නරු දිස්ත්‍රික්කයට ආපු කෙනෙක් පොළොන්නරුවේ ජනපද ව්‍යාපාරයේදා சுகாதார வழிமுறைகளை மீறி செயற்பட்ட 213 அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வவுனியாவில் உருவாகிய புதிய கோவிட் கொத்தணி தற்போது வரை 167 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 695 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதில் 12 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள். நேற்றைய தினமும் கம்பஹா மாவட்டத்தில் 168 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 147 கோவிட் தொற்றாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 90 கோவிட் தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 34 கோவிட் தொற்றாளர்களும், காலி மாவட்டத்தில் 34 கோவிட் தொற்றாளர்களும், மேலும் 15 மாவட்டங்களில் 222 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். රාජ්‍ය සහ රාජ්‍ය නොවන ආයතන කාර්යාල 1311ක් පමණ ඊයේ දිනේදී පරීක්ෂාවට ලක් කරා 1098ක්ම සෞඛ්‍ය රීති අනුගමනය කරන බවට පෙනී ගොස් තිබෙනවා. කෙසේ වෙතත් மேல் மாகாணத்தில் 1331 அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நேற்று சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார ஆலோசனைகளை மீறி செயற்படும் நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சுகாதார பிரிவு அதிகாரிகள் பிரதேச போலீசாரின் பங்கு பற்றுதலில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 15 வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு அமைய செயற்படாத நிறுவனங்களை இலக்கு வைத்து இந்த விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதில் 1098 நிறுவனங்கள் வர்த்தமானிக்கு அமைய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 213 நிறுவனங்கள் சுகாதார ஆலோசனைகளை மீறியுள்ளதுடன் தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 255 உயர்வடைந்துள்ளது.
நேற்றைய தினமும் 4 கோவிட் மரணங்கள் பதிவாகின. கிரிபத்கொடை பிரதேசத்தை சேர்ந்த 90 வயதான பெண்ணொருவர் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி தேசிய தொற்றுநோய் வைத்தியசாலையில் மரணித்துள்ளார். குருதி அழுத்தம் மற்றும் நிமோனியா மூச்சுக்குழாய் அழற்சி கோவிட்-19 வைரஸ் தாக்கம் அதிகரித்தமை மரணத்திற்கான காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 10 பிரதேசத்தை சேர்ந்த 60 வயதான ஆணொருவர் ஜனவரி 15ஆம் தேதி ஹோமா கம்ம போதரா வைத்தியசாலைக்கு மாற்றப்படும் போது உயிரிழந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் மற்றும் நிமோனியா காய்ச்சல் மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. நாவலப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த 78 வயதான ஆணொருவர் ஜனவரி 13ஆம் தேதி நாவலப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் நிமோனியா நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 15 பிரதேசத்தை சேர்ந்த 75 வயதான ஆணொருவர் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வீட்டில் உயிரிழந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் நிமோனியா நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அத்ரகிரிய போக்குவரத்து போலீஸ் பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த போலீஸ் பிரிவின் 10 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு PCR பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வவுனியாவில் உறுதியாகியுள்ள புதிய கொத்தணி தற்போது வரை 167 உயிர்வடைந்துள்ளது. குறித்த கொத்தணி பட்டாணிச்சூர் பிரதேசத்தில் உருவாகியிருந்ததுடன் தற்போது அந்த பிரதேசத்திலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கும் போக்குவரத்திற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தங்கல்ல பிரதேசத்தில் நேற்று ஒழுமாறாக 45 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 3 பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் கரப்பிட்டியவிலிருந்து சூரியவெவ பிரதேசத்திற்கு பேருந்து சேவையில் ஈடுபடும் ஓட்டுநருக்கும் கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தங்கல்ல பிரதேச காரியாலயத்தில் வேலை செய்யும் ஊழியர் ஒருவருக்கும் கோவிட் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. அஹலியகொட சுகாதார பிரிவிற்கு உட்பட்ட பிரதேசத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 523 உயர்வடைந்துள்ளது. அஹலியகொடை, நேதுரன, ஹோட்டஹேத்த, இத்தல்மல்கொடை, நெதினிய பிரதேசங்களில் புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக நாட்டிற்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 547 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். கட்டார், சீனா, இங்கிலாந்து, ஓமான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளிலிருந்து இவர்கள் வருகை தந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 487 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் இதுவரையில் 44,746 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 255 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. கோவிட் தாக்கம் காரணமாக மரணித்ததாக சந்தேகிக்கப்பட்ட சாய்ந்தமருது பிரதேசத்தை சேர்ந்த முகமது ஹனீஃபா என்பவரது மரணம் சர்க்கரை நோயின் அதீத தாக்கம் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பினால் சம்பவித்துள்ளது என உறுதிப்படுத்தப்பட்டமையை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜனாசா உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மரணமடைந்த சாய்ந்தமருதைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் முகமது ஹனீஃபா என்பவரின் ஜனாசா நீதிமன்ற உத்தரவின் பெயரில் நேற்றிரவு குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் கோவிட் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார் என தெரிவித்து அவரது ஜனாசா குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படாமல் கடந்த 25 நாட்களாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 21ஆம் தேதி சர்க்கரை நோயின் அதீத தாக்கம் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மேற்படி நபர் சிறிது நேரத்தில் மரணித்திருந்தார். அதேவேளை அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் போது கோவிட் தொற்று இருப்பதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் PCR பரிசோதனை அறிக்கையானது மட்டக்களப்பில் உள்ள விசேட தொற்று நோயியல் நிபுணரால் வைத்தியசாலையின் அத்தியட்சகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி குறித்த சடலத்தில் கோவிட் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபரின் உறவினர்கள் தொடர்புடையவர்கள் என 125 பேருக்கு PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் எவருக்கும் கோவிட் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அவரது சடலத்தை அடக்கம் செய்வதற்காக கையளிக்குமாறு அவரது குடும்பத்தினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த போதிலும் அக்கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் கடந்த 5ஆம் தேதி கல்முனை மாநகர முதல்வரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான AM ரகீபை நேரடியாக சந்தித்து இந்த விடயத்தில் தலையிடுமாறும் ஜனாசாவை பெற்றுத்தர உதவுமாறும் வேண்டிக் கொண்டதன் பெயரில் அவர் அந்த ஜனாசாவை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக விடுவிக்குமாறு கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சகருக்கு சட்டத்தரணி என்ற ரீதியில் கோரிக்கை கடிதம் ஒன்றை அன்றைய தினமே அவசரமாக கையளித்திருந்தார். எனினும் ஜனாசா விடுவிக்கப்படவில்லை. இதையடுத்து கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் சிரேஷ்ட
சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரகீபினால் முறைப்பாடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அது அன்றைய தினமே நீதவான் IM ரிஸ்வான் முன்னிலையில் ஆதரிப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டத்தரணிகளின் வாதத்தில் திருப்தியுற்ற நீதிமன்றம் இவ்வழக்கை விசாரிப்பதற்காக ஏற்றுக்கொண்டது. அத்துடன் குறித்த நபரின் PCR அறிக்கையை இம்மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னதாக நீதிமன்றக்கு சமர்ப்பிக்குமாறு அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை அத்தியட்சகருக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்ட PCR அறிக்கையை இம்மாதம் 8ஆம் தேதி பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த ஆவணத்தை நீதிமன்ற வழக்கேட்டில் கோவைப்படுத்தியதுடன் இந்த ஆவணத்தை மையப்படுத்தி இம்மாதம் 11ஆம் தேதி வழக்கை ஆதரிப்புக்காக எடுக்குமாறு பணித்திருந்தது. அன்றைய தினம் இவ்வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திடீர் மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கை கோரப்பட்டு இம்மாதம் 13ஆம் தேதிக்கு அவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கையை மையப்படுத்தி சில அறிவுறுத்தல்களை வழங்கிய நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது. இதனிடையே நேற்றைய தினம் திடீர் மரண விசாரணைக்கான நகர்த்தல் மனு ஒன்றும் சட்டத்தரணி ரகீபினால் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது குறித்த நபரின் மரணமானது சர்க்கரை நோயின் அதீத தாக்கம் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பினால் சம்பவித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அன்றைய தினம் ஜனாசாவை குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி கையளிக்கப்பட்ட ஜனாசா சாய்ந்தமருது மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இம்மனு சார்பில் சட்டத்தரணிகளான ரொஷான் அக்தர், CI சஞ்சித் அகமது ஆகியோரும் ஆஜராகி முக்கிய பங்காற்றியிருந்தவை. ஒழுங்கான விளக்கங்கள் இன்றி மதங்களையும் வேதங்களையும் கேவலப்படுத்தும் விதமாக கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளரை சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு இடத்திலும் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வது பற்றி குறிப்பிடப்படவில்லை என அமைச்சரவை இணைப்பேச்சாளரும் அமைச்சருமான உதய கம்மன்பில அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். மம ஹொந்தின் அல் குர்ஆனை கிவ புத்கலே அல் குர்ஆனை முழுமையாக படித்த பின்னே நான் கருத்து தெரிவித்தேன். அல் குர்ஆனை நான் 2 முறை வாசித்தேன். அல் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் சடலங்களை அடக்கம் செய்வது பற்றி குறிப்பிடப்படவில்லை. அல் குர்ஆன் தொடர்பில் நான் விசேட நிபுணர் அல்ல. விசேட நிபுணர் யாராயினும் நான் தெரிவித்த கருத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்குமாறு நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். குர்ஆனில் குறிப்பிட்ட பக்கத்தை சுட்டிக்காட்டி நான் எதனை தெரிவித்தேன். குர்ஆனில் இந்த சடல அடக்கம் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்குமாயின் அது குறித்து விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டிருந்தேன். உதயராய கம்மம்பில பாராளுமன்றத்தில் சொல்றாரு, நாங்க இந்த குர்ஆனை 2 தரக்க நான் வாசிச்சேன், அது எங்கேயுமே அடக்கம் செய்யறத பத்தி இல்லைன்னு சொல்றாங்க. அடே உனக்கு எங்கட மார்க்கத்திலேயும் வாராயணும், உனக்கு ஓண்ட மார்க்கம் உனக்கு மார்க்கம் இல்லை, அது ஒரு பிலோசபி. புத்திசம் இஸ் a philosophy. புத்திசத்தில் இருக்கிற பிலோசபியை தெரியாத நீ இஸ்லாம் மார்க்கத்தையும் பார்க்க போறாய். உனக்கு புத்த என்ன செஞ்சாருன்றத உனக்கு தெரியாட்டி, புத்தா எப்படி நடந்து கொண்ட முறையில் உனக்கு நடக்காட்டி நீ என்ன பௌத்தன்? நீ ஒரு பௌத்தனே இல்லை. நீ பௌத்தனை இருக்கிறதுக்கு மேல இருக்கிற நீ ஆட்களை ஏமாத்தி அந்த ஆஸ்திரேலியன் கப்பலை ஏமாத்தி சல்லி அடிச்சு உனக்கு வழக்கேக்கி அப்படி அநியாயம் பண்ணின உனக்கு எப்படி புத்தாவை பத்தி பேசலும்? அப்ப புத்தாவை பத்தியே பேசல ஆள் குர்ஆனை பத்தி ஹதீஸை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்டு? அப்படி இல்லாட்டி தௌஹீத் ஜமாத்தால் கொண்டு வந்து அந்த குர்ஆனை வாசிக்கிறாய். அது நாங்க தான் சொல்றோமே, அது இன்னும் கோர்ட்ல இருக்கு அந்த குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ராங். அப்ப அப்படியாக இந்த குர்ஆனோட எடுத்து இஸ்லாத்தை போட்டு கேவலப்படுத்தாய். ஒழுங்கான குர்ஆனை பாரு. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கம்பஹா மிரிஸ்வத்த பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். கம்பஹா மிரிஸ்வத்த பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்தார். நேற்று மதியம் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவம் அருகிலிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. கருப்பு ஆடை அணிந்து வந்த இருவர் நிதி நிறுவனத்தில் புகுந்து அங்கிருந்தவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி இவ்வாறு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலையினால் முல்லைத்தீவு முத்து ஐயன் குளத்தின் 4 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன.
அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையினால் அதிகமான தாழ்நிலங்கள், வயல் நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. சிலர் வீடுகளிலிருந்து வெளியேறி உறவினர்களின் வீடுகளில் இடம்பெயர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு கல்முனை மாநகர சபையின் முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரகீப் அவர்களின் விசேட பணிப்புரைக்கமைய அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கல்முனை மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தாழ்நில வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை வடிகான்களை துப்புரவு செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு குளத்தின் 4 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக முத்து ஐயன்கட்டு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் குளத்தின் கொள்ளளவு 24 அடியாக காணப்படுவதால் குளத்தின் பாதுகாப்பு கருதி 4 வான்கதவுகள் 3 இன்ச்சி அளவு திறந்துவிடப்பட்டுள்ளன. தாழ்நில பிரதேசத்தில் இருக்கின்ற முத்து ஐயன்கட்டு குளத்தின் கீழுள்ள பொதுமக்களை அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த அடைமழை காரணமாக 10,561 குடும்பங்களை சேர்ந்த 34,415 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் K. கருணாகரன் தெரிவித்தார். அடைமழை காரணமாக மாவட்டத்தின் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் 3,576 குடும்பங்களை சேர்ந்த 12,304 நபர்களும், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 1,965 குடும்பங்களை சேர்ந்த 5,841 நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர கிரான், செங்கலடி, மண்முனை வடக்கு, காத்தான்குடி, ஆரையம்பதி, பட்டிப்பளை, போரத்தீவு பற்று பிரதேசங்களில் தலா ஒரு வீடுமாக மொத்தம் 7 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக உறவினர் வீடுகள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் இரவு வேளைகளில் மழையுடனான வானிலையில் நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே 75 மில்லிமீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் பெறுபேறுகளின் அடிப்படையில் தேசிய மற்றும் பிரபல பாடசாலைகளில் தரம் 6 மாணவர்களை அனுமதிப்பதற்கான வெட்டுப்புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி விவரங்கள் பின்வருமாறு வெளியிடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹட்லிக் கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 178, பருத்தித்துறை மெதடிஸ்ட் மகளிர் கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 174, யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 173, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி, கல்முனை மஹமுத் மகளிர் கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளிகள் 170, கொழும்பு ரோயல் கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 187, பவலப்பிட்டி முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 181, கொழும்பு இசிபத்தன மற்றும் விசாகா கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 194, DS சேனநாயக்க கல்லூரிக்கான வெட்டுப்புள்ளி 179. மேலதிக விவரங்களை www.moe.gov.lk ஆகிய இணையதளத்தினூடாக பார்வையிட முடியும். யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள். தழுவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.